Trip mode starts. Actually, I'm வண்டி மேல ஒரு பல்லி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷார்ட் ரைட் மட்டும் போகிறோம் நான் ஆக்சுவலாக. இப்போ ரீசெண்டாக நம்ம சென்னையில் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நல்ல மழை இருந்தது. அந்த மழையினால் பார்த்திங்கன்னா நிறைய பேக் வாட்டர்ஸ் அப்புறம் நிறைய வாட்டர் பாடிஸ் எல்லாமே நல்லா ஃபில் ஆகி அட்மாஸ்பியர் அப்புறம் நம்ம ஏரியா வந்து நல்லா பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசையில் இருக்கும். அது போல் லொக்கேஷன் எதனா இருக்கா அப்படின்னு சும்மா சர்ச் பண்ணிட்டு போகிறேன். அப்படியே போக வேண்டியது தான். ஈசிஆர் பக்கம் போகலாமா அப்படின்ற ஒரு பிளானில் இருக்காரு. ஏன்னா ஒரு ஷார்ட் ட்ரிப்பில் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துடலாம். அதனால தான். ஸோ அதுக்காக தான் கிளம்பியிருக்கோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 12:35 ஆகுது. Sunday, I think 5th December. ஆமாம். ஓ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வெங்கட் நாராயணா ரோட்டில் இருக்கோம். இதுதான் திருப்பதியோட சென்னை ரீஜினல். ஆட்டோ பார்த்து ஸ்டைலாக வந்தார். பட் அங்கே சிக்னல் இல்லை, நம்மளும் பார்த்து வந்துருக்கணும். கொஞ்சம் துருன்னு வேலை செய்கிறதெல்லாம் கம்மி பண்ணோம் போல. ஆக்சுவலாக என் வண்டி மேலே ஒரு பல்லி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். எப்போ ஏறிச்சு தெரில. நான் சொல்கிறத கேளு, உனக்கு மிருக தோஷம். இங்கே பாருங்கள் எப்படி ஒரு பல்லி. பாத்தியா? இந்த சிக்னல் ரொம்ப முக்கியமான சிக்னல். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆஃபீஸ் போகும்போது கரெக்டாக இந்த சிக்னல் ரெட்டு விழுந்தப்புறம் நான் கிராஸ் பண்ணேன். அதுக்காக என்னை பிடிச்சி ஃபைனை போட்டு ஒரு 500 ரூபாய் தீட்டிட்டாங்க. இதுதான் சென்னையோட ஐடி எக்ஸ்பிரஸ் வே. அதுதான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த சிக்னல் திரும்பணும்ல அங்கே தான். இந்த லைன் ஃபுல்லாகவே ஒரு 35 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு உங்களுக்கு ஐடி கம்பெனிஸே தான் இருக்கும். இது சென்னையோட ஐடி ஹப் ஏரியாவே. இது ஒரு ரயில்வே ஸ்டேஷன். கொஞ்சம் சீனிக்காக போனால், இங்கே போனால் கொஞ்சம் மாடர்னாக இருக்கும் ரோடு. கொஞ்சம் சீனிக்காக போனால் நம்ம ஈசிஆர்லேயே போகலாம். அதனால் ஈசிஆர் ரோடு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். அங்கே வாட்டர் பாடிஸும் நிறைய வருதா, கிராஸ் பண்ணான்னு பார்க்கலாம். அங்கே இங்கே பேக் வாட்டர்ஸ்லாம் வரும் சில இடத்துல. ஸோ அங்கெங்கெல்லாம் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். மெட்ரோ ரயில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் டைட்டில் பார்க்கு. என்னால் முகத்தை திருப்பி காட்ட முடியாது. இது டைட்டில் பார்க் சிக்னலு. இந்த ஆஃபீஸ் போகிற பீக் ஹவர்ஸில் கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் இந்த சிக்னல்லே நிற்போன்னு பார்த்துக்கோங்களேன். சிக்னல்லேருந்து பேட்சாக தான் நம்ம வெளில வரும். ஃபஸ்ட்டு பேட்ச் முன்னே இருக்கவங்க போயிடுவாங்க, செகண்ட் பின்னாடி இருக்கவங்க போவாங்க. அது போல் நம்ம சிக்னலில் நின்று 3வது பேட்சில் தான் நம்ம கிராஸ் பண்ணி வெளில போவோம். அந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய சிக்னலு.
ஸோ நம்ம கூவத்தூர் கிட்ட வந்திருக்கோம். ரோடு பாருங்க எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கு. இதே போல வெயிலே அடிக்காம இருந்தா சூப்பராக போயிட்டு இருக்கும். இது பக்கத்தில் அந்த பழைய பிரிட்ஜ் இருக்கு பார்த்தீங்களா, தெரியுது அவங்களுக்கு வீடியோவில். இந்த பிரிட்ஜ் மேலெல்லாம் தண்ணி போயிட்டு இருந்தது. இப்போ லாஸ்ட் வீக் அந்த போகலாம் இல்லை, பாலாறில் உள்ள தண்ணி வச்சு இப்போதான் பார்க்குறேன். நான் சின்ன வயசுலேருந்து இவ்வளோ தண்ணி பாடல. பட் இது மேலே ஃப்ளோ ஓவர் ஃப்ளோ, அந்த பழைய பிரிட்ஜ் நல்லா அப்படி ஓவர் ஃப்ளோ ஆகிட்டு இருந்த மாதிரி போட்டுருந்தது வீடியோ சொன்னது. நானே பார்த்துருக்கேன் வாட்ஸ்அப்பில். ஓ, ஃப்ளாட்ஸ் ஃபார் சேலா? ஓகே, அப்படியே வீடியோவில் பாஸ் பண்ணி ஃபோன் நம்பர் உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா கால் பண்ணி பாருங்கள். ஃப்ளாட்ஸ் ஃபார் சேல். நல்லா வயல்வெளி, ரோடெல்லாம் நல்லா க்ரீனாக இருக்குது மழை வந்ததுனால. பெட்ரோல் பங்க் 1 கிலோமீட்டர், பட் எனக்கு தேவைப்படாது, நான் போட்டுட்டேன். ஓகே, அந்த பெட்ரோல் பங்க் தான் அடையாளம், அங்கே தான் லெஃப்ட் எடுக்கணும். ஓகே, இந்த பெட்ரோல் பங்க் வந்து இந்த ரோடு இப்படி தான் போகிற மாதிரி பார்த்தேன் நான். ஓகே, எடுப்போம். சூப்பராக இருக்கு ஃபீல்டு. ஐஐடி மெட்ராஸ் ப்ரொஃபசர்ஸ் காலனி. வாவ், சவுக்கு தொப்பு பைன் ஃபாரஸ்டா? ஆஹா, எவ்வளோ மலை கட்டி வச்சிருக்காங்க, யாரோ ஏறி இறங்க. இல்லை, வாட்டர் பாடிஸ் எவ்வளோ இருக்கு பாருங்க, எவ்வளோ தண்ணி. நான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பைன் ஃபாரஸ்ட் ஏரியாவில் நிற்கிறேன். பேடி ஃபீல்டும் சூப்பராக இருக்குது பாருங்க. ஆனால் லொக்கேஷன் வேறு லெவல். ஊர் பேர் கானத்தூர். தூண்டில் போட்டு எங்கே பிடிப்பீங்க? கடல் எது அந்த இறா இது மேலே ஏறி நின்னா வருமா?
பெருசு வச்சாவா எவ்வளோ பஸ்லாம் இது கொடுக்குறோம்